கஜ கணக்கு எடுத்து 5-6 கட்டி எடுத்து நல்ல மாடி தான் போடணும். எந்த மாடி தானே மாடு காலையில் என்ன ஒன்று தெரியுமா? நேற்று நைட்டு ஒதுக்கி ஓடைக்கில் கிடந்த பூரை எடுத்து காலையில் தட்டையிலி போட்டேன். தண்ணிக்கு விடுறதுக்கு முன்னாடி சேம்பில் போட்டு வைக்கப்பல் போட்டுட்டு திரும்ப சேம்பில் கொஞ்சோண்டு அள்ளி போட்டேன். அள்ளி போட்டதுக்கு தின்னுட்டு சும்மா நின்றுச்சா உள்ள கீழே ஓடைக்கில் கிடந்த தட்டையை பூரம் பெருகி கொண்டு சாணி ஜகதி இல்லாமல் அந்த மாடு போட்டிருந்த தூசி விட்டுல விட்டுருந்துச்சில அதில் இருக்க பூரம் தட்டி விட்டு தொடச்சி விட்டு கொண்டு போய் போட்டேன். அள்ளி கவுக்குன்னு தின்ட்டாளுங்க. நான் அதே என்ன சொன்னேன் மது சொன்ன மாதிரி நம்ம அதான் மது சொன்ன மாதிரியோட நானும் அதை என்ன சொன்னேன்னா கட்டை கழிக்குதுன்னு தூக்கி ஓரமாக போட்டுக்கே வரணும். நம்ம ஓடைக்கில் எரிஞ்சிடுறோம், சாணி தூசியும் அள்ளி கூட்டிட்டு தள்ளி போட்டுடுறோம். அது போகக்கூடாது. அந்த கட்டையை பூரா ஒன்று மேலேயே ஓரமாக போட்டுக்கே வரணும். பாய் சும்மா இந்த பக்கம் கிழக்கு பக்கமாக போட்டு வைக்க வேண்டியதா, இல்லைன்னா வீட்டுக்கு பின்பக்கம் கூட போட்டு வைக்க வேண்டியதா. ஓடைக்கிலே ஒரு ஓரமாக சொல்கிறேன்ப்பா, ஓடைக்கிலே ஒரு ஓரமாக போட்டால் அது அடுத்த நாள் எடுத்து விடுதுப்பா. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கட்டையை பூரா வேஸ்ட்டாக போச்சு தீ வச்சுக்கே இருக்கோம். வைக்க பிள்ளையே அப்படித்தான். நம்ம அந்த கட்ட இடத்துல கட்ட இடத்துல போட்டு அதுக்கு பார்த்தியா அதை தின்னுது. அது வேணால் வெட்டியிருப்பா முடியும், மண்ணாக இருக்குது. வெள்ள மாடு எந்த மாதிரி ஆகும் இந்த கட்டல் சுத்தமாக திரும்பி கொடுங்க. பல்லு வலிக்குமா வலிக்காது தெரியாது. 2.5 மணித்தோடு முடிச்சிடும். சோகை உரிச்சு விட்டுருவாள். வராது, வாய்ப்பு கம்மி. நீ கேட்குறக்க ஒரு செமைக்கு வராது. நாங்கள் சொன்னால் ஒரு செமை போதும்டுவோம், நீ வைக்கிறதுக்கு பத்தாது. அந்த இருந்து இந்த கரை இந்த கரையில் கூட்டாரு.